மார்க் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறது என்னன்னா, காற்றை கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று. இன்று கூடங்க எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோன்னு தெரியாதபடிக்கு அநேக பேர் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோங்க. ஏதோ பிரச்சனையில், ஏதோ ஒரு அமைதலில்லாத சூழ்நிலையில் இந்த நாளில் நீங்கள் காணப்படுகிற அருமையான பிரியமான பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் அந்த காரியத்தை யோசித்து பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நீங்கள் சொல்லுங்க. நிச்சயமாக ஒரு பெரிய அமைதி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் உருவாக்கி காற்றையும் கடலையும் அதட்டிய அதே கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்க. நீங்க ஏன் கலங்குறீங்க? இருக்கிறது இறைச்சலா இருக்கிறது என் வாழ்க்கை முழுவதுமாக என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார். இது தற்செயலாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கவில்லைங்க. கர்த்தர் சொல்கிறார், இல்ல என்னுடைய மகள் அழுது கொண்டிருக்கிறாள், இந்த வார்த்தை அவளுக்கு ஒரு பிரயோஜனத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும் என்று நான் அவள் வாழ்க்கையில இறைச்சலை மாற்றப் போகிறேன், ஒரு அமைதியை தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென்.